രണ്ടാമത് ഗദ്യഭാഗം. തത്ര തദാ രാജൻ ഹരിണി പിപാസയാ ജലാശയ അഭ്യാസം ഏകാ ഏവ ഉപജഗാമ. തത്ര തദാ രാജൻ ഹരിണി പിപാസയാ ജലാശയ അഭ്യാസം ഏകൈവോപജഗാമ. ராஜன் அப்படின்னு பரீட்சித்த கூப்பிட்டு ஸ்ரீ சுக பிரம்மர்ஷி சொல்றார். அதுக்கப்புறமா தத்ரா அங்க என்னவாக்கும் நடந்தது அப்படிங்கிறத சொல்லறேன் கேளு. ததா அப்போது ஹரிணி ஒரு பெண்மான் பிபாசையா தண்ணி குடிக்கிறதுக்கு ஆகிரகிச்சுண்டு அந்த நதி தீரத்துக்கு வந்தது. ஏகா ஏவ தன்னந்தனியாக வந்தது. கூட்டமாயிட்டு வராதக்கு மான் கூட்டத்திலேந்து நகர்ந்து தன்னந்தனியாயிட்டே ஜலாசயா நதியோடு அபியாசம் பக்கத்தில் உபஜகாமா வந்து சேர்ந்தது. மூணாவது கத்தியபாகம். தயா பேபீயமானே உதகே தாவத் ஏவ அவிதுரேண நததஹ மிருகபதேஹ உன்னாதஹ லோகபயங்கர உதபதது. தயா பேபீயமான உதகே தாவதேவாவிதுரேண நததோ மிருகபதேருன்னாதோ லோகபயங்கர உதபதது. அந்த பெண்மான் தண்ணி குடிச்சுண்டு நிக்கிறத ரொம்ப தூரத்துல அல்லாதக்கி ஒரு சிங்கத்தோடு கோர கர்ஜனம் கேட்கறதுக்கு சாதிச்சது. தயா பெண்மானால அவளால உதகே பேபியமானே அவள் தண்ணி குடிச்சுருக்கிற அந்த நேரத்தில் தாவத் ஏவ அந்த நேரத்திலேயே அவிதூரேன டிஸ்டன்ஸ் இல்லாதக்கு ரொம்ப பக்கத்தில் நததஹா மிருகபதேஹே மிருகங்களோடு ராஜாவான சிங்கத்தோடு கர்ஜனம் லோக பயங்கரஹா உன்னாதஹா உதபதது கேட்கிறவாளுக்கு பயத்தை உண்டாக்குற உக்ரமான சப்தம் அந்த சிங்கத்தோடு வாயிலேந்து வெளியில வந்தது. சிங்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சத்தமா கர்ஜனை பண்ணிட்டு அதை கேட்கிறவாளுக்கெல்லாம் பயம் உண்டாச்சு. நாலாவது கத்தியபாகம். தம் உபஸ்ருத்ய சா மிருகவதூஹு பிரகிருதி விக்ளவா ஆசகித நிரீட்சணா சுதராம் அபி ஹரிபய அபினிவேஷ வியக்ர ஹிருதயா பாரிப்ளவ திருஷ்டிஹி அகத த்ரிஷ பயாது
सहसा एव उच्चक्राम तमुपश्रुत्य सा मृगवधू प्रकृतिविक्लवा आचकितनिरीक्षणा सुतरामपि हरिभया अभिनिवेशव्यग्रहृदया पारिप्लवदृष्टिः अगद तृषा भयाद सहसा एव उच्चक्राम सहसैवोच्चक्राम तमुपश्रुत्य सा मृगवधू प्रकृतिविक्लवा जगितनिरीक्षणा सुतरामपि हरिभयाभिनिवेशव्यग्रहृदया पारिप्लवदृष्टिरगदतृषा भयाद सहसैवोच्चक्रामा सहसा एव उच्चक्रामा सहसैवोच्चक्रामा தம் அந்த சிம்ஹத் கர்ஜனத்தை உபஸ்ருத்யா ரொம்ப பக்கத்துல கேட்டுட்டு சா அவள் மிருகவதூஹு அந்த மான் பெண்மான் பிரகிருதி விக்லவா சொமேதையா பயந்த சுபாவம் இருக்கிற அவள் ஜென்மனாலே அவளுக்கு பயந்த சுபாவமாக்கும் இருக்கு. அப்படி இருக்கிற அவள் ஆச்சகிதா அப்புறக்கும் இப்புறக்கும் பயத்தோடு கூடிட்டு நின்ன இடத்திலேயே நின்னுண்டு நிரீட்சணா பார்த்துண்டு அந்த பக்கம் இந்த பக்கம் நகர்ந்தானா எங்கேயாக்கும் சிங்கம் இருக்குன்னு தெரியலை. அதனால ஸ்டாச்சு மாதிரி நின்ன இடத்துலயே நின்னுண்டு கண்களால அப்புறக்கும் இப்புறக்கும் நிரீட்சணா பார்த்துண்டு சுதராமபி நன்னாயிட்டு ஹரிபயா அந்த சிங்கத்தோடு கர்ஜனம் கேட்ட பயத்தால அபினிவேஷ ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டு நெடுங்கிண்டு வியக்ரஹிருதயா ஹார்ட் பீட் இப்படி கூடின அவஸ்தையில இருக்கிற ஹிருதயத்தோடு கூடிட்டு பாரிப்ளவ திருஷ்டி கண் திருஷ்டி அப்படிங்கிறது துள்ளி குதிக்கிற அவஸ்தையில அதித்ருதம் சலிக்கிற கண்களோடு கூடிட்டு சஞ்சல கண்களோடு கூடிட்டு அகதா த்ரிஷா தண்ணி குடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருந்தது. அந்த தண்ணி குடிக்கிறத அப்படியே நிப்பாட்டிட்டு தாகம் கொஞ்சம் கூட தீராத்த அவஸ்தையில தண்ணி குடிக்க முடியாத அவஸ்தையில ரொம்ப தளர்ந்தவளாயிட்டு பரவசையாயிட்டு பசியும் தாகமும் பயமும் எல்லாம் கூடிக்கலர்ந்த அவஸ்தையில சகசா ஏவா திடீனே ரொம்ப சீக்கிரமாகவே பயாது உச்சக்கிராமா ரொம்ப ரொம்ப பயத்தோடு கூடிட்டு ஒசரமா ஒரு சாட்டம் கொடுத்தா துள்ளி சாடினா. இங்க சந்தோஷத்தோடு கூடிட்டு துள்ளி சாடலை பயத்துல குதிச்சுட்டா மரண பயத்தால நதிக்கு உயர்ந்து சாடினா. தண்ணி குடிக்கிறதுக்கு நிக்காதைக்கு தாகத்தோடு கூடிட்டு அந்த நதியிலேயாக்குமே நின்று தண்ணி குடிச்சுட்டு இருந்தது நதிக்கரையில அங்கேயே அப்படி குதிச்சு சாடினா. அஞ்சாவது கத்திய பாகம் தஸ்யாஹ உத்பதந்த்யாஹ அந்தர்வத்ன்யாஹ உருபய அவகலிதஹ
யோனி நிர்கதஹா கர்ப்பஹா ஸ்ரோதசி நிபபாதா தஸ்யா உத்பதந்த்யா அந்தர்வத்ன்யா உருபயாவகளிதோ யோனி நிர்கதோ கர்ப்ப ஸ்ரோதசி நிபபாதா. பெண்மான் கர்ப்பிணியாயிட்டு இருந்தா அந்த கர்ப்பத்துல இருக்கிற சிசுவோடு கூடிட்டாக்கும் அவள் உயர்ந்து சாடினா. அந்த சக்தியான சாட்டம் அதனாலேயே அந்த கர்ப்பஸ்த சிசு தண்ணிக்குள்ள விழுந்தது. உற்பத்தியந்தியாக தண்ணீர குதிச்சு சாடற தஸ்யாக அந்த பெண்மானோடு அந்தர்வத்னியாக உள்ளுக்குள்ள குழந்தைய சுமக்கிறவளான அந்த பெண்மானோடு கர்ப்பிணியான பெண்மானோடு ஒரு பய ரொம்ப ஜாஸ்தியான பயம் காரணமாயிட்டு அவகளிதா സ്ഥാനചലനം സംഭവിച്ച അവളോട് ഗർഭസ്ഥ ശിശു യോനി നിർഗതഹ യോനി വഴി വെളിയില കുതിച്ചത്. പ്രസവ സമയമാകാതൊക്കെ അവൾ அந்த കുഴന്തയെ പ്രസവിച്ച ഉയർന്ന ഭയത്താലെയാക്കും അത് സംഭവിച്ചത്. ഗർഭഹ ഗർഭസ്ഥ ശിശു സ്രോതസി നിപപാത ചക്രാനദിക്കുള്ള വിழுந்தது. മാതൃഗർഭത്തിലേந்து ഗർഭസ്ഥ ശിശു பயந்து நடுங்கிண்டு நதிக்குள்ள விழுந்தது. ஆறாவது கத்தியபாகம். தது பிரசவஹா உத்சர்ப்பண பய கேத ஆதுரா ஸ்வகணேன வியுஜ்யமானா கஸ்யாஞ்சித் தர்யாம் கிருஷ்ணசார சதி நிபபாத அத ச மமாரா தத் பிரசவோத்சர்ப்பண பயகேதாதுரா தத் பிரசவோ உத்சர்ப்பண பயகேத ஆதுரா ஸ்வகணேன வியுஜ்யமானா கஸ்யாஞ்சித் தர்யாம் கிருஷ்ணசாரசதி நிபபாத அத ச மமாரா நிபபாதாத மமாரா தத் பிரசவோத்சர்ப்பண பயகேதாதுரா ஸ்வகணேன வியுஜ்யமானா கஸ்யாஞ்சித் தர்யாம் கிருஷ்ணசாரசதி நிபபாதாத மமாரா. குழந்தைய பிரசவிச்ச அம்மாவான மான் அந்த பெண்மான் அதுக்கு என்ன சம்பவிச்சது அப்படின்னு சொல்லப்படுறது. தது பிரசவஹா அந்த பிரசவ சமயத்தில் அவளோட பிரசவமும் உத்சர்ப்பண ரொம்ப ஜாஸ்தியான ஒசரத்தில் குதிச்சு சாடினதால உண்டான பயவும் கேதா பிரசவிச்ச குழந்தை நதியில விழுந்த துக்கங்காரணமான ஆதுரா கவலையும் இப்படியெல்லாம் அவள் துக்கிச்சு பரவசையாயிட்டு அந்த பேடமான் அந்த ஸ்திரீமான்
அந்த குழந்தையோடு அம்மையா இருக்கிற மான். பிரசவ வலி ஒரு பக்கம், பயம் ஒரு பக்கம், குழந்தை தண்ணியில விழுந்த அந்த சங்கடம் ஒரு பக்கம், இப்படியெல்லாம் துக்கத்தால பரவசையான அந்த பெண்மான் ஸ்வகணேன வியுஜ்யமானா, ஆருமே ஹெல்ப் செய்யறதுக்கு இல்லாத அவஸ்தையில, மான் கூட்டத்திலேருந்து கூட்டம் பிரிஞ்ச அவஸ்தையில கிருஷ்ணசாரசதி பெண்மானாயிருக்கிற அவள் கஸ்யாஞ்சிது தர்யாம் பக்கத்துல இருக்கிற ஏதோ ஒரு குகையில நிபபாதச்ச போய் விழவும், அதா அதுக்கப்புறம் மமாரச்ச இறந்து போகவும் செஞ்சா. பலவித சங்கடங்கள் ஒரு சேர வந்த அவள் தாங்க முடியாம தன்னோட ஜீவனை வெடிஞ்சா. ஏழாவது கத்திய பாகம். தம் து ஏன குணகம் கிருபணம் ஸ்ரோதசா அனுஹ்யமானம் அபிவீச்யா அபவித்தம் பந்துஹு இவ அனுகம்பயா ராஜர்ஷிஹி பரதஹ ஆதாய மிருதமாதரம் இதி ஆஸ்ரமபதம் அனயத். தம் த்வேன குணகம் கிருபணம் ஸ்ரோதசானுஹ்யமானமபிவீச்யாபவித்தம் பந்துரிவ அனுகம்பயா ராஜர்ஷிர்பரத ஆதாய மிருதமாதரமித்யாஸ்ரமபதமனயத். அந்த பெண்மானோடு குழந்தையாகட்டும் நதியில ஒழுகி போறதுக்கு ஆரம்பிச்சது. இதை பார்த்துட்டு ஹிருதயம் அப்படிங்கிறது கருணையால சாஃப்ட் ஆயிட்டு பரதன் அந்த குழந்தைய எடுத்து ஆசிரமத்துக்கு கொண்டு வந்தார். தம் து ஏன குணகம், து இப்படியெல்லாம் ஆயிட்டு பவிச்சது இருந்தா கூடியும், தம் அந்த ஏன குணகம் மான் குழந்தைய ஸ்ரோதசா அனுஹ்யமானம் தண்ணியில, அந்த தண்ணியில ஒழுக்குக்கு தகுந்த மாதிரி ஒழுகி போற அந்த மான் குழந்தைய, தண்ணி அப்படிங்கிறது ஒழுக்கு இருக்கிற நதியாயிருந்தது அது. அப்போ ஒழுகி போற அந்த நதியில சில நதியெல்லாம் பார்த்தா ஒழுகாம அப்படியே நின்றுட்டு இருக்கும் சாந்தமாயிட்டு. அப்போ ஒழுகி போற நதியா இருந்தது. அந்த ஒழுகி போற நதியில இந்த குழந்தை மான் குழந்தை ஒழுகி போறத பார்த்துட்டு அந்த மான் குழந்தைய அபவித்தம் ஆரோரும் இல்லாத அநாதமான அந்த மான் குழந்தைய பரதன் அங்க அந்த நிகழ்வுகள் எல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தார். அந்த மான் குழந்தையோடு அம்மா அந்த மான் குழந்தைய தண்ணிக்குள்ள பிரசவிச்சதையும், அதுக்கப்புறமா அந்த அம்மா அப்படிங்கிற அந்த மான் இறந்து போனதையும் பார்த்தார். அப்ப இந்த குழந்தைக்கு இனி யாரும் இல்லை அப்படிங்கிறத கண்ணால பார்த்து தெரிஞ்சுட்டார். கூட்டம் தப்பி வந்திருக்கு மான் கூட்டத்திலேருந்து, வேற யாரும் இல்லை இந்த மான் குழந்தைக்கு. இப்படி கண்ணு முன்னால் இதெல்லாம் பார்த்து அபிவீட்சியா பார்த்து தெரிஞ்சுண்டு பந்துஹூ இவா உற்ற பந்துவ மாதிரி கிருபணம் காருண்யத்தோடு கூடிட்டு மிருதமாதரம் இது அம்மா அப்படிங்கிறது இந்த மான் குழந்தைக்கு இல்லையே அப்படின்னு அனுகம்பையா காருண்யத்தால மனசலிஞ்சு ஆதாயா நதியிலேந்து ஒழுகி போற நதியிலேந்து மான் குழந்தைய கையில எடுத்துண்டு ராஜர்ஷிஹி பரதஹா பரதன் அப்படிங்கிற ராஜர்ஷி ஆசிரமபதம் அனையது ஆசிரமத்துக்கு தான் வசிக்கிற குலஹாசிரமத்துக்கு அனையது அந்த மான் குழந்தைய கொண்டு வந்தார். பிரகிருதி விஷயங்களுமாயிட்டு பரதனுக்கு அட்டாச்மெண்ட் உண்டாகி வந்துடுத்து, யோக பிரஷ்டு சம்பவிச்சுடுத்து. மனசு அப்படிங்கிறது
பரம்பொருளிலேந்து மான் குழந்தைக்கு அதிசீக்கிரமாயிட்டு மிங்கிளாயிடுத்து. பகவானில மட்டும் லயிச்ச மனசு அப்படிங்கிறது மானில லயிச்சு நிற்கிறது. இப்போ மான் குழந்தைய காப்பாற்ற வேண்டினது என்னோடு தர்மமாக்கும் அப்படின்னு அவருக்கு விதிவசால் தோணினதாலேயாக்கும் அவரு ஆசிரமத்துக்கு அந்த மான் குழந்தைய கொண்டு போனது. திரிகுணங்கள் எல்லாரிலையும் இருக்கு. சத்குணம், ரஜோகுணம், தமோகுணம், இப்படி இருக்கிற 3 குணங்களும் சேர்ந்ததாக்கும் இந்த பிரபஞ்சத்திலே இருக்கிற சர்வ உயிரினங்களும். சத்குணம் மட்டும் இருக்கிறதையாக்கும் இந்த பரதன் பகவானில சேர்ந்து நின்னது மனசு. இப்ப இதா சத்குணத்திலேருந்து கொஞ்சம் கீழே ரஜோகுணத்துக்கு அவரோட மனசு பதிச்செடுத்து இதே மான் குழந்தையாலேயே இவரு தமோ குணத்துக்கும் பதிச்சிடுவர். திரிகுணங்களுக்கு எப்ப வேணுமானாலும் மாற்றம் சம்பவிக்கும். சத்குணத்திலேருந்து மாற்றம் சம்பவிக்காதக்கு ரொம்ப ஸ்ரத்தையோடு கூடிட்டு யோகிகள் வாழலை அப்படின்னாக்கா பரதன மாதிரி யோக பிரஷ்டு சம்பவிக்கும். குணங்களுக்கு அப்பாற்பட்ட அவஸ்தை வந்து சேரறதுக்கு யோகிகள் ஹார்ட் ஒர்க் பண்ணவே வேணாம். அந்த அவஸ்தை வரணமாக்குமானா அந்த கரண சுத்தி அப்படிங்கிறது மஸ்ட். அந்த கரண சுத்தி அப்படிங்கிறது உத்தம பக்தியால மட்டும்தான் கிடைக்கும். அந்த கரண சுத்தி வந்தானா மட்டும்தான் பகவத் தர்சனம் அப்படிங்கிற ஆத்ம சாட்சா்காரம் கிடைக்கும். சத்குணம் கூடி கூடி வந்தால் மட்டும்தான் ஆத்ம ஞானம் அப்படிங்கிறது கிடைக்கும். பரதன் இப்போ சத்குணம் கூடின அவஸ்தையில, கருணை ரொம்பி வழிஞ்ச அவஸ்தையில சத்குணத்திலே இந்த ரஜோகுணத்துக்கு சொப்பக்கடேன்னு விழுந்ததையாக்கும் பார்த்தோம். பிரகிருதியுமாயிட்டு பரதனோடு மனசு கனெக்ட் ஆயிட்டு பவிச்சுது.